அரசியல் வந்து திமுக தாவேக்கா தான் நடக்கும். இதுல நம்பர் 1 யார், நம்பர் 2 யார் இன்னைக்கு இருக்கிற யதார்த்தத்துல? ஆமா, அதே நீங்க முதல்ல கேட்ட கேள்விதான். திமுக தான் பிரைமரி ஃபோர்ஸ். ஏன் நீங்க அதை சொல்லணும்? நான் ஏன் வாய்க்குது? நீங்க ஏத்துக்கிட்டா சொல்லுங்க, மறுத்தா மறுங்க, அது உங்க உரிமை. எக்ஸிஸ்டிங் சிச்சுவேஷன் அவங்களுக்கு அட்வான்டேஜஸ் தான். அப்படின்னா ஒரு திமுக வெர்சஸ் தாவேக்கான்னு வரும்போது தாவேக்காவுக்கு ஒரு நியூபி சேலஞ்சஸ் இருக்கும்போது அட்வான்டேஜ் டிஎம்கேன்னு ஒரு முடிவுக்கு வரலாமா? இல்லை, அதாவது பை யுவர் அசஸ்மெண்ட் எந்த அளவுக்கு எடப்பாடியும் பிஜேபியும் பிரிக்கிறாங்க வாக்குகளை பொறுத்து இருக்கு. மாற்றி சொல்லுவாங்க விஜய் யார் வாக்கை பிரிக்கிறாருன்னு ஒரு கணக்கு போடுறாங்க. அது இவங்க ஃபீல்டுலே இல்லைங்க. அதாவது டிஎம்கே பிஜேபியிலேருந்து ஹை எரோஷன் இருந்ததுன்னு வைங்க, தாவேக்காவை மேலே வந்துடும். அதிமுக பாஜக கூட்டணி அங்கேருந்து எரோஷன் இருந்ததுங்க. அவங்க ஆதரிக்கிறவங்களை ஆதரித்து பிரயோஜனம் இல்லைன்னு முடிவு எடுத்து விஜய்க்கு போட்டாங்கன்னா விஜய் அதிகம் எடுப்பது திமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்கள் ஓட்டா அதிமுக தான் எடுப்பார். ஒரு மைனாரிட்டி இமேஜ் அவருக்கு இருக்கு அப்படிங்கிறதுனால அந்த வாக்குகள் எடுக்க மாட்டார். அதாவது சிறுபான்மை மக்கள் வந்து பிஜேபியை வீழ்த்தக்கூடிய அளவுக்கு ஒரு சக்தியை தான் அவங்க தேர்ந்தெடுப்பாங்க, விச் இஸ் டிஎம்கே. ஆமாம். ஸோ பிஜேபி எதிர்ப்பு அப்படின்னு பார்த்தா அந்த டிபார்ட்மெண்ட்ல டிஎம்கே வின்ஸ் நினைக்கிறீங்க? அதுல ரொம்ப தீவிரமாக டிஎம்கே இஸ் ஆல்ரெடி ஸ்ட்ராங், ஏற்கனவே ஜெயிச்சுக்கிட்டே வராங்க. அவங்க இன்னும் சின்ன சின்ன கட்சிகளையும் விடாமல் பொறுக்கி சேர்க்குறாங்க. அதனால் அதை குறைச்சி மதிப்பிடக்கூடாது. ஆனால் அவர்களை எதிர்க்கிற வாக்குகள் இருக்கு பாருங்க, அதை வந்து இந்த பழனிசாமி குரூப்பு பணத்தை கொடுத்து கொஞ்சம் வாங்கலான்னு நினைக்கிறாங்க. அதை வந்து பெருசாக மக்கள் நினைக்காம இவங்களுக்கு போடுற ஓட்டு செல்லாத ஓட்டு வேஸ்ட்டுன்னு நினச்சி விஜய்க்கு போட்டாங்கன்னு வைங்க, விஜய் வந்து எந்த அளவுக்கு வருவார், சில தொகுதிகளை தூக்கி அடிக்கும், எந்த அளவுக்கு வருவார்னு சொல்ல முடியாது. சப்போஸிங் வந்து இந்த பாஜக இந்த அதிமுக கூட்டணி கணிசமான அளவு பிரிச்சுறாங்கன்னு வைங்க, அது வந்து தாவேக்காவை பாதிக்கும். கடந்த தேர்தலுடைய போதாமைகளை அவங்க சரி கட்டியிருக்காங்கல்ல, அதையும் நீங்க மதிப்பிடுவாங்க. இப்போ வந்து தினகரன் வந்திருக்கிறாரு, முக்குலத்தோர் சமூகத்துடைய ஓட்டு போச்சுன்னு பார்த்தோம். அது மீண்டுடாதா அதிமுக பிஜேபி அணிக்கு? இல்லையா, லேக் ஆஃப் லீடர்ஷிப். மக்கள் நம்ப தகுந்த தலைமை கிடையாதாங்க. அந்த ட்ரேட்ஸ் இருக்கக்கூடிய தலைவர்களும் 3 அணிக்கு போற ஒரு சூழல் இருக்கு. இப்போ சசிகலா என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. தினகரன் ஒரு பக்கம், ஓபிஎஸ் திமுக பக்கம் போறாருங்கிற மாதிரி தெரியுது. எல்லாம் ஸ்பெண்ட் ஃபோர்ஸ். அவங்கெல்லாம் ஏற்கனவே மக்கள் பார்த்துட்டாங்க. அதனால் புதுசாக அவங்கள வந்து நேசிக்கிற அளவுக்கு அவங்ககிட்டலாம் ஒன்றும் இல்லை. திருமதி சசிகலா திருப்பியும் செயல்பாடுகளை தீவிரப்படுத்தியிருக்காங்க. யாராக இருந்தாலுங்க இன்னைக்கு இருக்கிறது டிஎம்கே வர்சஸ் தாவேக்கா தான். இதில் சும்மா போட்டு குழப்பிக்க வேண்டாம். அது எந்த அளவுக்கு அந்த 3வது அணி தாவேக்கா வர்றதை கெடுக்குங்கிறது தான் பாயிண்ட். நீங்கள் அரசியல் இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்கிறீங்க, நீங்கள் களங்காண போகிறது இல்லையா? ஆமாம், இந்த தேர்தலில் கணக்கான. நான் இந்த தேர்தலில் நிற்கிறெல்லாம் என்கிட்ட வராதிங்கன்னு சொல்லிட்டேன். வசதி படைத்தவங்களுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது. ஒன்றுமே இல்லாத சாதாரண மக்களுக்கு வாய்ப்பு குறைவு. அவங்கள மேலே கொண்டாந்து அது ஒரு சமநிலை, மேல்நிலையில் இருக்காங்க, கீழ்நிலையில் இருக்காங்க, சமநிலையை நோக்கி ஒரு சமுதாயம் உண்டாகணும். கீழே அடித்தட்டு மக்களுக்கு யார் உண்மையாகவே பாடுபடுவாங்களோ அவங்க பக்கம் இருக்கிறது தான் நம்ம வேலை. அதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்தது. அவரே நாடோடி மன்னன் படத்தில் சொல்லுவார். அப்போது அவர் பெரியவர் சக்கரபாணி அதில் கேட்பார், அப்படியானால் உங்கள் நாட்டில் பணக்காரர்களே இருக்க மாட்டார்கள். அவர் சொல்லுவார், இல்லை, ஏழைகளே இருக்க மாட்டார்கள் அப்படின்பாரு. ஸோ நாங்கள் வி ஆர் ஒன்லி, அது உட்டோப்பியா இல்லை, உட்டோப்பியா லெவலிங் ஆஸ் ஃபார் அஸ் பாசிபிள். நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்க, நான் 10,000 ரூபா சம்பாதிக்கிறேன், நான் ஒரு 20,000 சம்பாதிக்கிற அளவுக்கு மேலே வந்தாலே பெருசு தானே. ஒரு அந்த அளவுக்கு கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்களை எண்ணி எண்ணி பார்த்து உதவி செய்யணும். அந்த மாதிரி யார் அரசியல் தலைவர் வராங்களோ அவங்க படம் நாங்கள் ஆதரிப்போம். என்ன ஒரு இன்டர்பிரிட்டேஷன் பல பேருக்கு வரும், ஐயா இந்த தேர்தலில் விஜயை ஆதரிக்கிறீங்க. ஆமாம், இந்த ஏழைகள்லாம் அவர் பக்கம் போயிட்டாங்க, நான் அப்புறம் எங்கே போய் நிற்கிறது? விஜய்க்கு தான் ஆதரவு. உங்கள் ஆதரவாளர்கள் கண்டெஸ்ட் பண்ணுவாங்களா?
நான் அது ஏற்கனவே நேற்று அந்த இதிலே சொல்கிறேன். இந்த எங்கள் இயக்கத்தில் என்னோட இருக்கிறவங்க தேர்தலில் நிற்க மாட்டாங்க. யாராவது அப்படி ஆசைப்படுகிறவர்கள் நம்ம ஒத்த கருத்துக்களோடு உள்ள இயக்கத்தோடு அந்த இயக்கத்தின் அனுமதியில் அவர்கள் சின்னத்தில் அவங்க சுயேட்சை நிற்பதில் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. ஐயாவுடைய ஆதரவு விசிலிக்கேன்னு பார்க்கலாமா இந்த தேர்தலில்? ஐயாவுடைய ஆதரவு யார் ஏழை எளிய மக்களுக்கு உண்மையில் பாடுபடுவார்களோ அவர்களுக்கு. விஜய் பாடுபடுறாரா? அது நீங்கள் ஃபில் அப் த பிளாங்க்ஸ். ஆப்வியஸ் இன்டர்பிரிட்டேஷன். ஐ சி. பட் இது ஒரு மதர் ஆஃப் ஆல் எலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறாங்க. ஒரு வித்தியாசமான இட் வில் பி a turning point. தமிழ்நாடு ஹிஸ்டரியில் இட் வில் பி a turning point. தமிழ்நாடு பாலிட்டிக்ஸே வேறு டைரக்ஷனில் போகும். விச் டைரக்ஷன்? உங்கள் கணிப்பு என்ன எதை நோக்கி போகணும்னு நினைக்கிறேன்? இன்னும் கொஞ்சம் ப்ரோக்ரெசிவில் வேகமாக போவாங்க. தமிழ்நாட்டு மக்களே ஒரு ஒரு அட்வான்ஸ்டு திங்கிங், அதாவது உலகளாவிய சிந்தனையை உள்ளவங்க. நான் பார்த்தது நீங்கள் கேட்டால் ஆச்சரியப்படுவீங்க. ஒன்றும் இல்லை, ஒரிசாவில் அவர் பட்நாயக், நவீன் பட்நாயக், அவர் நம்ம பாண்டியன் ஐஏஎஸ் நல்லா அந்த மக்களுக்காக பாடுபடுறாருன்னு நம்ம மதுரைக்காரர் எல்லாம் பண்ணிக்கிட்டு அவரை கிட்டத்தட்ட அவர் அந்த கட்சியிலேயே கொண்டாந்து அவரை எல்லா இடங்களுக்கும் பிரச்சாரத்துக்கு அனுப்பி ஹெலிகாப்டரில் எல்லாம் பண்ணி அந்த மக்களிடத்தில் நல்ல செல்வாக்கு. அவர் அங்கே அந்த அந்த ஊர் பெண் ஐஏஎஸ் ஆஃபீஸர் கல்யாணம் பண்ணி அங்கே இருக்கார். அந்த நவீன் பட்நாயக் எவ்வளவு லார்ஜ் ஹார்ட்டட்னு பாருங்கள். அங்கே போய் மோடியும் அமித்ஷாவும் நீங்கள் என்ன ஒரிசாவில் இத்தனை பேர் இருக்கீங்க, தமிழ்நாட்டுக்காரனை ஒருத்தவங்க முதலமைச்சராக்குன்னு, அதை விட உங்களுக்கு வெக்கக்கேடான விஷயம் இல்லை. கோவில் சாவி தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சுட்டாங்களே. கோவில் சாவி இங்கே வந்துட்டுதாங்க. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் கண்டியில் பிறந்த மலையாளி, தமிழகத்தில் வளர்ந்த எம்ஜிஆர், கலைஞர் மலையாளியா தமிழனான்னு கேட்டார். ஆனால் அந்த மக்கள் மலையாளி தானே தேர்ந்தெடுத்தாங்க. அதே மாதிரி கன்னடத்தில் பிறந்த ஜெயலலிதா அங்கே முதல் மந்திரி ஆனாங்க. இந்தியாவில் எந்த ஸ்டேட்லேயாவது அப்படி பரந்த மனப்பான்மை உள்ளவங்க உண்டா? அதான் சீமான் கேட்குறாரு, நம்ம ஏன் இவ்வளோ பரந்த மனப்பான்மையாக இருக்கணும்? அவருக்கு பரந்த மனப்பான்மை இல்லைங்கிறத காட்டுது. தமிழ் மக்கள் அந்த மாதிரி உள்ளவங்க. ஒன்றும் இல்லை, ஒரு சூப்பர் ஸ்டார் கர்நாடகத்தில் பிறந்த மராத்தியர் சிவாஜிராவ் கெய்க்வாட், ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார். அந்த ஒரு கேப்டன், கிரிக்கெட் கேப்டன் தோனி, அவர் சத்தீஸ்கரில், ஆமாம் சத்தீஸ்கர், அவர் நம்ம ஊரெல்லாம் நம்ம அண்ணன் தம்பி மாதிரி ஏற்றுக்கிறான்ல. இந்த மனோபாவம் இந்தியாவிலே யாருக்கும் கிடையாது. ஒரு இன்க்ளூசிவ் டெண்டன்சி. அதாவது தமிழ் மக்கள் இயற்கையாகவே அவத்த சகோதரனா, நண்பனா, தலைவனா, இந்த பரந்த உள்ள வழி வழியாக வருகின்ற உள்ள. அதில் எதுக்கு சொல்ல வர, இங்கே இந்த பிஜேபி அரசியல்லாம் எடுபடாது. ஆக உங்களுக்கு இந்த கன்ஃபரன்டேஷன் வந்தே ஆகும். திரைக்கவர்ச்சி அரசியலும் கேள்விக்குள்ளாகுது. அது தொடர்ந்து எடுபட்டிருக்கு. எம்ஜிஆர் எடுபட்டு, எங்கள் சிவாஜி கணேசன் ஏன் வரல? இதே எம்ஜிஆர் 80 பார்லிமெண்ட்டை ஏன் தோக்கடிச்சாங்க? சரி, எந்த அரசியல் கட்சியினுடைய தயவும் இல்லாமல் 1965 இந்தி எதிர்ப்பு போராட்டம் எப்படி வந்தது? அப்புறம் எப்படி இந்த மாடு பிடிக்கிறாங்களே, அது என்ன, ஜல்லிக்கட்டு, அதுக்கு யார் சொல்லி அந்த மெரினாவில் அவ்வளோ பேரையும் கூட்டினாங்க? தமிழ்நாட்டு மக்களுடைய பாரம்பரிய உணர்வுகள், உணர்ச்சிகள், அது வரலாறு வேற. திருவள்ளுவர் ஒருத்தவர் தாங்க உலகத்துக்கே பொது மறை எழுதினார். வேறு எந்த நாட்டிலும் எந்த மொழி, ஈவன் கன்ஃபூசியஸ் கூட சீனாவில், அவங்க நாடு அவங்க மொழி சமூகம் அப்படின்னோட. திருவள்ளுவர் எங்கேயாவது திருக்குறளில் தமிழ்னு எழுதியிருக்காரா? தமிழ்நாடு நாடோ இனமோ எதுவுமே இல்லை. ஆமாம், எந்த ஐடென்டிட்டியும் கிடையாது. ஆமாம், அவர் என்ன ஜாதி என்ன மதம் இன்னி வரைக்கும் ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி கடவுளும் இறை வணக்கம், இறை உணர்வு இருந்தால் போகிறோம். நீங்கள்
நான் என் அனுபவத்தில் நம்ம மக்களை பார்த்தவரை ஒரு பொது நோக்கோடு இருக்கக்கூடியவங்க மக்கள், அரசியல்வாதிகளுக்கும் அப்பாற்பட்ட அறிவு படைத்தவர். நான் சொல்கிறேன், புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு 2 சீட்டு தானே கொடுத்தாங்க. ரெட்டையில் எம்ஜிஆர் இருக்கார், நல்ல வலுவாக இருக்கார், ஊர் ஊராக போய் பிரச்சாரம் பண்ணார். நான் சொன்னேன் அப்போவே, ஜெகஜீவன் ராம் தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்தவர், அவரை பிரதமராங்கள் நம்ம சொன்னோம்னா ஓட்டு போடுவாங்கன்னாரு. போடலையே. நீங்கள் தமிழ்நாட்டு மக்களை லேசாக எடை போடக்கூடாது. நான் அப்போவே சொல்லுவேன், தமிழ்நாட்டில் உள்ள அரசியல்வாதிகளை விட மக்கள் ரொம்ப கெட்டிக்காரர்கள், ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆமாங்க. இந்த அரசு 5 ஆண்டுகளை நிறைவு செய்யுது. முதலமைச்சருடைய செயல்பாடு எப்படி அது நல்லா இருக்கு. இல்லை, பொதுவாக அதாவது கலைஞருடைய ஆட்சி நான் பார்த்துருக்கேன். இவர் எல்லார்டையும் நல்ல மாதிரியாக இருந்துக்கிறார். உண்மையிலேயே ஒரு பணிவு, அது இது எல்லாம் நிறைய விளம்பரம் பண்ணுறாங்க போகிறாங்கங்கிற குறை சொல்கிறாங்க. அது எல்லா அரசும் செய்கிறது தான், அது ஒன்றும் பெருசாக இல்லை. பட் இஸ் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் குட். ஒரு லீடர்ஷிப் அசஸ்மெண்ட் செய்யணும்னா அவரோட லீடர்ஷிப் எப்படி அசஸ் பண்ணுவீங்க? லீடர்ஷிப்பு நல்லா தான் இருக்குது. நிர்வாகத்தில் குறைபாடுகள் இருக்கலாம், அதை நான் இல்லைன்னு சொல்ல. அது எந்த நிர்வாகத்திலையும் நம்ம சொல்லலாம். உங்களுக்கு மக்கள் மூலம் முதலமைச்சராக வந்தது ஸ்டாலின் தான். ஓபிஎஸும் எடப்பாடியும் அவங்கவுங்க பிடிச்சி வச்ச பிள்ளையார், நாமினேட்டட். ஜெயலலிதா நாமினேட் பண்ண சீஃப் மினிஸ்டர் பன்னீர்செல்வம், சசிகலா நாமினேட் பண்ண சீஃப் மினிஸ்டர் எடப்பாடி, அவங்களால் நாமினேட்டட். இப்போ ஸ்டாலின் அவர் வந்திருக்கலாம். அதாவது அதிமுகவில் குழப்பம் ஏற்பட்ட பொழுது அதை பயன்படுத்தி எம்எல்ஏக்களை வாங்கி கூட முதலமைச்சராக வந்திருக்கலாம். அது தடுத்து வரல. அவர் அந்த வாய்ப்பு இருந்தது. மக்கள் மூலம் வரணுங்கிறது அது மிக நல்ல ஒரு கொள்கை. பட் தி சான்ஸ் எக்ஸிஸ்டட். அது இருந்தும் அவர் வாய்க்கல. ஆமாம், அதுதான் கரெக்ட். அதாவது மந்திரி யார் வேண்டுமானாலும் ஆகலாம். முதல் மந்திரி என்பது மக்கள் மூலம் வரணும்.